தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வண்டுகள் காத்த ஜீவன் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தந்தையே, உங்களை காண காண என் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிகிறது. என்னால் ஏதும் ஆக வேண்டியிருந்தால் கட்டளையிடுங்கள் என்று வேண்டினான். குழந்தாய், நான் ராமலக்ஷ்மணர்களை தேடி வந்துள்ளேன். அவர்களை அரக்க சகோதரர்களான ஐராவணன் மைராவணன் இருவரும் தூக்கி வந்திருக்கின்றனராம். அவர்களை காளிக்கு பலி கொடுக்க உத்தேசித்து உள்ளனராம். அவர்கள் இப்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று கேட்டார் ஆஞ்சநேயர். தந்தையே, அவர்கள் இருவரும் அரண்மனையில் பலத்த காவலில் இருக்கின்றனர். நாளைய தினம் காலையில் காளி கோவிலில் அவர்களை பலி கொடுப்பதாக கூறுகின்றனர். கோவிலில் சென்று பதுங்கியிருந்தால் அவர்கள் வந்ததும் மீட்டுச் செல்லலாம் என்றான் மகரத்வஜன். மகரத்வஜா, நான் கோவிலில் போய் காத்திருக்கிறேன். யாரிடமும் விஷயம் வெளிப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாருதி காளி கோவிலை அடைந்தார். கதவை திறந்து கற்ப கிரகத்துக்குள் நுழைந்து உட்புறம் தாளிட்டு கொண்டார். விடியற் காலை நேரத்தில் அரக்க சகோதரர்கள் காளியை திருப்தி செய்ய அவளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்விக்க வந்தனர். அவர்கள் வரும் காலடி யோசையை கேட்டதும் காளி தேவி பேசுவது போல் குரலை மாற்றிக்கொண்டு, யாரது என்று கேட்டார் மாருதி. தாயே, நாங்கள் தான் வந்திருக்கிறோம், தங்களுக்கு அர்ப்பணிக்க என்று அவர்கள் சொல்லும் போதே மாருதி குறுக்கிட்டார். தெரியும், இரு நரர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆம் தாயே என்றனர் அவர்கள். இத்தனை காலமாக திரும்பிக் கூட பார்க்காது இருந்தவர்கள்தானே என்று ஏளனமாக கேட்டார் மாருதி. அரக்க சகோதரர்கள் வெலவெலத்து போய்விட்டனர். தேவி கோபித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று பயந்தனர். தேவி, அவ்வாறு சொல்லக்கூடாது. நாங்கள் உன்னுடைய குழந்தைகள் அல்லவா? தவறு நேர்ந்து விட்டதால் அபராத காணிக்கையாக 2 பலிகளை கொண்டு வந்திருக்கிறோம். சாந்தம் கொள்ள வேண்டுமம்மா என்று வேண்டினார்கள். குழந்தைகளே, உங்கள் மீதுள்ள கருணையால் தான் நீங்கள் கதவை திறக்கும் முன்பாக பேச்சு கொடுத்தேன். என் குழந்தைகள் என்றாலும் என்னை அலட்சியம் செய்யலாமா? கோபத்தால் குதித்து கொண்டிருக்கும் என்னை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் எரிந்து போய் விடுவீர்கள். அதனால்தான் என் கோபம் தணியும் வரை என்னை பார்க்க வேண்டாம். முதலில் என் பசியை போக்குங்கள். சாளரத்தின் வழியாக நிவேதனங்களை போடுங்கள். கடைசியாக நான் சொல்வது போல் பலி கொடுக்கலாம் என்றார். தேவி மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாள் என்பதை கேட்டதும் அவர்கள் நடுங்கிவிட்டார்கள். அவளை திருப்தி செய்து அவள் கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்று ஓடினர். குடம் குடமாக பாலும் தட்டு தட்டாக பழங்களும் மற்றும் நிவேதனங்களையும் கொண்டு வந்து சாளரத்தின் வழியாக நீட்டினர். மாருதி உள்ளிருந்து அவர்கள் பார்வையில் படாத அவற்றை புசித்தார். சாளரம் வழியாக உள்ளே நீட்டியதை பெற்றுக்கொண்டது கண்டு அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது. பின்னர் மாருதி, குழந்தைகளே, நீங்கள் பலி கொடுக்க இருக்கும் நரர்கள் வீரர்கள்தானே என்று கேட்டார். ஆம் தாயே, முற்றும் உணர்ந்த தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்றனர். அவர்களை வீர கோலத்தோடு நான் பக்ஷிக்க விரும்புகிறேன். அவர்களை நீராட்டி மாலைகளால் அலங்கரித்து கையில் வில் அம்புகளுடன் இங்கு அழைத்து வாருங்கள். நான் மெல்ல கதவை திறக்கிறேன். அவர்களை உள்ளே தள்ளிவிடுங்கள் என்றார் மாருதி. தேவியை திருப்திப்படுத்த அவள் சொன்னபடியெல்லாம் செய்ய தயாராக இருந்தனர் அரக்க சகோதரர்கள்.
விரைவிலேயே ராமலக்ஷ்மணர்களை நீராட்டி மாலைகளால் அலங்கரித்து கையிலே வில்லும் அம்பும் கொடுத்து அழைத்து வந்தனர். தாயே, அழைத்து வந்து விட்டோம் என்றனர். மாருதி பயங்கரமாக சிரித்தபடி, இன்று என் பசிக்கு சரியான உணவு கிடைத்தது. என் உக்கிரத்தை உங்களால் தாங்க முடியாது. கண்களை மூடிக்கொண்டு இடுக்கு வழியே உள்ளே தள்ளுங்கள் என்று சொல்லி கதவை சிறிது இடைவெளி ஏற்படும் வகையில் திறந்தார். அரக்கர்கள் ராமலக்ஷ்மணர்களை அந்த இடைவெளி வழியாக தள்ளினார். மாருதி சட்டென்று கதவை தாளிட்டுக் கொண்டார். குழந்தைகளே, இன்னும் சிறிது பொறுத்து வாருங்கள், என் தரிசனம் கிடைக்கும் என்றார். அவர்கள் கோவிலை விட்டு வெளியேறியதும் மாருதி ராமலக்ஷ்மணர்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, பிரபோ, இதென்ன விளையாட்டு? உங்களை பார்ப்பதற்குள் நான் தவித்து விட்டேன் என்று கண்ணீர் விட்டார். ஆஞ்சநேயா, எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்று ராமன் அவரை பார்த்து புன்னகை செய்தார். பின்னர் மாருதி கதவுகளை திறந்து கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் தோள்களிலே தாங்கிக் கொண்டு கோவிலை விட்டு வெளிப்பட்டார். அங்கே காத்திருந்த ஐராவணன் மைராவணன் இருவரும் அவர்களை கண்டு திடுக்கிட்டனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை அவர்கள் உடனே உணர்ந்து கொண்டனர். அடே, எங்களிடமிருந்து தப்பி போய்விட முடியுமா? பார்க்கலாம் என்று கத்திக்கொண்டே வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தனர். ராமனும் லக்ஷ்மணனும் பாணங்களால் அவர்களை தூக்கி எறிந்தனர். அவர்களோ மறுபடியும் தாக்க வந்தனர். ராமன் ஒரே காலத்தில் இரு பாணத்தால் ஐராவணன் மைராவணன் இருவருடைய தலையையும் துண்டித்து எறிந்தார். என்ன ஆச்சரியம்! துண்டிக்கப்பட்ட தலைகள் மீண்டும் அவற்றின் உடல்களோடு சேர்ந்து கொண்டன. பிரபோ என்று அழைத்த மாருதி ராமனையும் லக்ஷ்மணனையும் கீழே இறக்கிவிட்டார். அரக்கர்களுடைய உயிர்நிலை வேறு எங்கோ இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் அவர்களுடன் போரிட்டுக் கொண்டிருங்கள், விரைவில் அறிந்து வருகிறேன் என்று ஓடினார். இதற்குள் அரக்கர்களுக்கு உதவியாக அவர்களுடைய வீரர்களும் வரவே யுத்தம் தொடங்கியது. ராமனும் லக்ஷ்மணனும் பாணங்களால் வீரர்களை நாசம் செய்தனர். மகரத்வஜனை தேடிக்கொண்டு அரண்மனையில் சுற்றிய மாருதி அங்கே ஓரிடத்தில் இளம் பெண் ஒருத்தி அழுது கொண்டிருப்பதை கண்டார். அவள் அருகில் சென்று, தாயே, நீ யார்? உன்னை பார்த்தால் அரக்கரினத்தை சேர்ந்தவள் அல்ல என்று தோன்றுகிறது. உன் துயரம் என்ன என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு நாகக்கன்னிகை. ஒரு நாள் தனிமையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த என்னை கண்டு ஐராவணன் இங்கு தூக்கி வந்து விட்டான். மைராவணன் என்னை பார்த்ததும் என் மீது மோகம் கொண்டு விட்டான். அதையறிந்த ஐராவணனோ தான் என்னை மணக்க விரும்புவதாக கூறினான். இருவருக்கும் இடையே என்னை யார் மணக்க வேண்டும் என்பதில் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பிடியிலிருந்து தப்பிச் செல்ல வழி தெரியாது என் பரிதாப நிலையை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வண்டுகள் காத்த ஜீவன் முதல் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.